வணக்கம். சின்ன வயசில் நான் முறையாக ஒரு சினிமா பாட்டை கேட்கும்போது எனக்கு ஏற்பட்ட உணர்வு என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு வரியை பாடுறாங்க, அப்புறம் எதுக்கு இந்த மறுபடியும் இந்த வரியை பாடுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அப்புறம் கொஞ்சம் உத்து கவனித்தா மறுபடியும் ஒரு 4 லைன் பாடுறாங்க, அந்த 4 லைன்லேயே ஒரு 2 லைனை திரும்ப பாடுறாங்க, அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு பாடுறதையே பாடுறாங்க. அந்த பல்லவி அணுபல்லவி இதெல்லாம் சரணம் இதெல்லாம் தெரியாது. அப்போ சின்ன வயசில் ஒரு 4-5 வயசு இருக்கும்போது சினிமா பாட்டை கேட்கும்போது எதுக்கு இதை திரும்ப திரும்ப பாடுறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. நான் கேட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம், எதுக்கு இதை திரும்ப திரும்ப பாடுறாங்க அப்படின்னு. அது அப்படித்தான் பாடுவாங்க அப்படின்ட்டாங்க, விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒரு சாஸ்திரிய சங்கீத கச்சேரிக்கு போனால் சினிமா பாட்டே பரவாயில்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே லைனை 10 முறை பாடுறாங்க, திரும்ப 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 அந்த ஃபஸ்ட் லைனையே பாடுறாங்க, அது வெவ்வேறு ராகத்தில் பாடுறாங்க, இழுத்து இழுத்து பாடுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய ஒரு மியூசிக் ஞானம்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு புரியல எதனால் இந்த மியூசிக்கை ரிப்பீட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ராவை பார்க்க போனால் அதில் அந்த பர்டிகுலர் டியூன் பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரி முடிஞ்சவுடனே அதை ரிப்பீட் பண்ணுறாங்க. இது எதனால் அப்படிங்கிற ஒரு யோசனை ஏற்பட்டது. எதனால் மியூசிக்கில் ரிப்பீட் பண்ணுறாங்க நீங்கள் கேளுங்க. நீங்கள் எந்த சினிமா பாட்டை கேளுங்க, இன்றைக்கி சினிமா பாட்டை கேளுங்க, அதில் ஏன் சில லைன்களை ரிப்பீட் பண்ணுறாங்க நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? இப்போ சில நேரங்களில் சில பாட்டை கேட்போம், திடீர்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம், அங்கே ஒரு பாட்டு ஒலிக்கும். ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து பார்த்தா அதே பாட்டு போடுவாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாம்ளே கொஞ்சம் கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த மியூசிக்கை. அடுத்த லைன் இப்படி தானே வரும், அடுத்த டியூன் இப்படி வரும், அந்த வயலின் இப்படி போடுவாங்க, அது இந்த ட்ரம்ஸ் இப்படி அடிப்பாங்க, இந்த ஃப்ளூட் இப்படி வரும் அப்படின்னு நம்ம மனசு என்ன பண்ணுதுனாக்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இப்படி தானே வரும் அடுத்த லைனுன்னு. இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் கேட்கும்போது பரவாயில்ல, அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை, ஓரளவுக்கு நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு பார்த்தா வீட்டில் போட்டு பார்த்தா அதே பாட்டு வரும், 2 பேர் பாடுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் ரிப்பிட்டேஷன் வரும்போது நம்மளை அறியாமலேயே முணுமுணுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த ஃபஸ்ட்டு வரியே நாம் முணுமுணுக்க ஆரம்பிச்சிருவோம். முணுமுணுக்க ஆரம்பிச்சுவேன், பாட்டு நல்லா தான் இருக்குது இந்த பாட்டு அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல ஒரு காஃபி ஷாப்பில் இந்த பாட்டு ஒலிக்குது. இப்போ அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாகுது. நேராக போயிட்டு கொஞ்சம் இன்னொரு முறை அதே பாட்டு போட முடியுமா? இந்த பாட்டை ஃபஸ்ட்டு டைம் கேட்கும்போது நமக்கு ஏதோ நாட் ஸோ பேட், சுமாரான பாட்டு அப்படின்னு தோணின ஒரு பாட்டு இப்போ என்னன்னா பிடித்த பாட்டாக மாறிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த ரிப்பிட்டேஷன் தான். இந்த ரிப்பிட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது மியூசிக்கு மஸ்ட். ஏன்னா மியூசிக்கில் கிட்டத்தட்ட அந்த மேத்தமேட்டிக்ஸ் இருக்குது. அதாவது நாம் மியூசிக்கையும் மேத்தமேட்டிக்ஸையும் காரிலேட் பண்ண முடியும். அந்த கால அளவோடு தான் அந்த எல்லா கலைகளும் இருக்குது. அதில் மியூசிக்கில் அந்த கால அளவு ரொம்ப முக்கியம். எதை எவ்வளவு நேரம் இழுக்கணும், எதை எவ்வளவு நேரம் சுருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மியூசிக்கினுடைய அழகை தீர்மானிக்குது. அப்போ அந்த மியூசிக்கில் அந்த ரிப்பிட்டேஷன் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது நேராக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிடுது. திரும்ப திரும்ப அந்த மியூசிக்கை கேட்க கேட்க இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அந்த மியூசிக் வர்றதுக்கு முன்னாடியே இது அந்த மியூசிக்கை ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்குது. இதனுடைய விளைவு தான் என்ன ஆகுதுன்னா அந்த மியூசிக் நமக்கு பிடிச்சு போயிடுது, நமக்கு ஹிட்டான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்துது. இப்போ இந்த சிடி பிளேயர்ஸ் வரதுக்கு முன்னாடி ஆடியோ கேசட்ஸ் வந்தது. இது ஒரு 1975 வாக்கில் தான் இந்த 2-in-1 கான்செப்ட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேடியோவில் தான் பாட்டு கேட்கணும். அப்போ என்னன்னாக்க ஒரு சினிமாவில் ஒரே ஒரு பாட்டு தான் ஹிட்டாக இருக்கும். அந்த பாட்டை தான் அந்த நேயர் விருப்பத்தில் ஒளிபரப்புவாங்க. அந்த பாட்டு வருமா வராதா அப்படின்னு பசங்களுக்குள்ளே பெட்டெல்லாம் வச்சுக்குவாங்க. பாரு அந்த பாட்டு வரும் பாரு. அப்போ மொத்தமே ஒரு 4-5 படம் தான் வரும். அதனால் இந்த பாட்டு அந்த படத்துலேருந்து இந்த பாட்டு ஒளிபரப்புவாங்க, இந்த படத்துலேருந்து அது ஒளிபரப்புவாங்க, அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அது மொத்தமே ஒரு அரை மணி நேரம் தான் அந்த நேயர் விருப்பம் இருக்கும். திரை இசை அப்படிம்பாங்க, நேயர் விருப்பம், நீங்கள் கேட்டவை அப்படின்னு ஒளிபரப்புவாங்க.
அதில் அந்த பாட்டு வருதானே, அந்த ஒரு படத்தில் அந்த ஒரு பாட்டு தான் ஹிட் ஆகும். அதுக்கப்புறமேல இந்த ஆடியோ சிடி வரும்போது என்னாச்சுன்னா, ஒரு 6 பாட்டு, இந்த ஒரு பாட்டை கேட்கறதுக்கே நம்ம அந்த 6 பாட்டையும் கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சுன்னா அந்த 6 பாட்டுமே ஹிட் ஆயிரும். ஏன்னா இந்த ரிப்பிட்டேஷன் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு மனசு என்ன ஆகுதுன்னா அந்த டியூனை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும் போது அது ஹிட்டான ஃபீலிங்கை ஏற்படுத்து. ஒன்று ஹிட் இல்லையாங்கிறது அல்டிமேட்லி என்னன்னா நம்ம மனசு தான் டிசைட் பண்ணுது. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ மியூசிக்கில் வந்து ரிப்பிட்டேஷன் வந்து அதை பிடிச்ச மாதிரி ஆக்கிற மாதிரி தான் பல விஷயங்களில் வந்து நம்ம ரிப்பீட்டடாக செய்ய ஆரம்பித்தோம்னா அது நமக்கு பிடிச்சதாயிரும். உதாரணத்துக்கு சமையல் நாள் செய்யும்போது ரொம்ப கஷ்டம். இந்த அளவெல்லாம் எடுத்து போட்டு செய்யும்போது ரொம்ப கஷ்டம். ஒரு சிட்டிகைன்னு போட்டிருப்பாங்க, ஒரு டேபிள் ஸ்பூனும்பாங்க. டேபிள் ஸ்பூனுக்கும் டீஸ்பூனுக்குமே வித்தியாசம் தெரியாது. ஆல்ஃபர்ட் ப்ரூஃபாக் தான் எழுதியிருப்பார், ஐ மெஷர் மை லைஃப் இன் காஃபி ஸ்பூன்ஸ் அப்படின்னு. டீஸ்பூனுக்கு பதிலாக ஒரு காஃபி ஸ்பூன்ஸ்னு சொல்லிட்டு டிஎஸ் எலிட் எழுதியிருப்பார். அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே பிடிக்காமல் இருக்கக்கூடிய அல்லது பிடிக்காதது போல் இருக்கக்கூடிய ஒன்றை கூட தொடர்ந்து ரிப்பீட் பண்ணணும்னா அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். காரணம் என்னன்னா அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிடும். அப்போ ஒரு பாடம் பிடிக்காமல் இருந்தால் கூட தொடர்ந்து ரிப்பீட்டடாக படிக்க ஆரம்பிச்சோம்னா அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதில் இருக்கிற நூவன்சஸ் புரிய ஆரம்பிச்சிடும். அதில் இருக்கக்கூடிய அந்த மைன்யூட் இழைகள் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது மனசில் பதிஞ்சிரும். அதனால் மியூசிக்கில் இருக்கிற ரிப்பீட்டேஷன் நமக்கு கற்றுத்தரது, எந்த ஒன்றையும் தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதில் நம்ம எக்ஸ்பர்டைஸ் அடைய முடியும். அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சுன்னா நம்மையும் அறியாமல் நாம் அதில் நிபுணத்துவத்தை பெற முடியும். எனவே எந்த ஒன்றையும் தொடர்ந்து செய்வதன் மூலம் நாம் மிகப்பெரிய வல்லுநராக ஆக முடியும் என்பதைத்தான் இசைக்கோவைகள் அடிக்கடி ஒரே மெட்டை திரும்ப திரும்ப இசைப்பதன் மூலம் நமக்கு தெரியப்படுத்துகின்றன. இது இசை நமக்கு தருகிற செய்தி. நன்றி, வணக்கம்.